எனக்கு இந்த விஷயத்த யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. அதான் உன்கிட்ட கேட்டா நீ கரெக்டா சொல்லுவேன்னு தான் உன்கிட்ட கேட்க வந்தம்பா. என்ன ஆண்டி திடீர்னு இப்படி எல்லாம்? இல்ல ஜெகதீஷுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் வேணான்னு நானே உங்க தாத்தா கிட்ட எடுத்து சொல்றேன். ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்பா சொன்ன உடனே நான் சந்தோஷமா சம்மதிச்சிட்டேன். ஜெகதீஷ கேட்கணும்னு தோணல. தாத்தா தான் ஜெகதீஷ் உங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்தாருல, அப்ப நீங்க ஜெகதீஷ் கிட்டயே இந்த விஷயத்த பேசியிருக்கலாமே. ஆமாம்பா, கூட்டிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா இந்த பொம்மை தான் திடீர்னு அது இதுன்னு கிளப்பி விடுறா. இவளுக்கு எப்பவுமே அவங்க அப்பா மாதிரி சுயமரியாதை கொஞ்சம் அதிகம். அதுதான் இவ பிரச்சனையே. மா விடுமா, நீ ஏமா இதையெல்லாம் கேட்டு அவரை சங்கடப்படுத்துற? நாளைக்கு தாத்தா கிட்ட நீ கேளு, இல்லனா நான் கேக்குறேன். இவரை சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆண்டி, ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ரொம்ப பொறுப்பானவன், நேர்மையானவன். எந்த பொறுப்பு ஏத்துக்கிட்டாலும் அதை ரொம்ப நல்ல விதமா நிறைவேற்றுவான். அவனுக்கு நிச்சயமா இந்த கல்யாணத்துல சம்மதம் இருக்கும். அதனாலதான் தாத்தா கேட்டதும் மறுப்பு சொல்லாம சம்மதிச்சிருக்கான். பிரச்சனை என்னன்னா இதுல உங்க பொண்ணு மட்டும்தான். இவ கால் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. இவ நல்லா யோசிச்சு கோஆர்டினேஷன் பண்ணாதான் ஒழுங்கா நடக்கவே செய்வா. இத பாருங்க, நான் பல இடத்துக்கு போய் அதிரச வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லபடியா தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல, நான் விழுந்ததும் இல்ல. உங்களை பார்த்தா மட்டும்தான் ஆக்சிடென்ட் நடந்து நான் விழுறேன். ஏய் அம்மா, இதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வராதன்னு சொன்னேன். எனக்கு தேவையாதெல்லாம். எப்ப பார்த்தாலும் ஐயோ பாத்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வழக்கமா அந்த புள்ளையாரப்ப இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டாரு, அதுதான் பிரச்சனை. சும்மா தம்பி, இவ உங்க வீட்டுக்கு மருமகளா வர போறா. இனிமேலாவது இவளுக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுங்க. இப்ப உங்ககிட்ட பேசினதுல ஒரு நல்லவர் கையில என் பொண்ணை ஒப்படைக்கிறேன்றது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் வரேன் தம்பி. சரிங்க ஆண்டி. சித்தார்த், ஒரு நிமிஷம். என்னாச்சு சித்தார்த்? என்ன அவங்க வந்து ஏதோ பேசிட்டு போறாங்க? அண்ணா, ஆண்டி உனக்கு கல்யாணத்துல இஷ்டமானு கேட்டாங்க. இதுல உனக்கு ஓகே தானே? தாத்தா என்ன விரும்புறாரோ அது நடக்கும். அவர் எதிர்த்து பேசவோ அவமரியாதை பண்ணவோ என்னால முடியாது. டேய் டேய் டேய், நிறுத்துடா. என்னடா நைட் நேரத்துல ஏன் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? உங்க சத்தம் தெரு முனை வரைக்கும் கேட்கும். கொஞ்சம் அமைதியா இரு. என்னடா அது, கலாய் கலான் வந்தா கவுத்துட்டாங்க. என்ன பண்ணலாம்?
அப்போ பொம்மைய போய் கலாய்ப்போம். இல்ல வேணாப்பா. ஆண்டிக்கு வேற உடம்பு சரியில்லை. நாளைக்கு பொம்மைய வச்சு செய்யலாம். சரி, ஓகே, போலாம். வாங்க போலாம். அஞ்சல ஆரம்பிச்சிட்டாரு காலையிலேயே. இதே வேலைதான் உன் தாத்தாவுக்கு. என்னம்மா திட்டிக்கிட்டு இருக்கியாமா? ஒன்னும் திட்டலைங்க. சரி, பொம்மி எங்க இருக்கா? ஏன் கொடுத்தா பூ கட்டிக்கிட்டு இருக்கா. அவள அழகா ஒரு பாட்டு பாட சொல்லு. அதுக்கப்புறம் இஞ்சி டீ போட்டு கொண்டு வர சொல்லு. ஆ, என்னம்மா பாடுவாளா இல்லையா? உன் தாத்தா பேசுறத கேட்டல்ல, அத தயவு செஞ்சு நிறைவேற்றி வச்சிரமா, இல்லைன்னா தாங்க முடியாது. ம், சரி பாட்டி. நாளும் பொழுதும் உனை நான் மறவேன் நவசக்தி விநாயகனே. வாழும் உலகில் வணக்கத்திற்குரிய விடையேது ஈசன் மகனே. விநாயகனே விடையோன் மகனே, விநாயகனே விடையோன் மகனே. கேள்வியும் பதிலும் நீயாகி, கேட்பதை தருவதில் தாயாகி, கேடுளை தகத்திடும் கீழயமாய் அருளால் அமைத்தே காக்கும் மருண்மகனே. ஆளும் அரசே நீர்நிலையின் அரச மரத்தடையில் நீர் நிலைத்தீர். ஆளுடை தெய்வமயமையாண்டு ஆண்டாண்டு காலமாய் குறை தீர்த்தீர். நாளும் பொழுதும் உனை நான் மறவேன் நவசக்தி விநாயகனே. வாழும் உலகில் வணக்கத்திற்குரிய விடையேது ஈசன் மகனே. விநாயகனே விடையோன் மகனே, விநாயகனே விடையோன் மகனே. என்ன சித்தார்த், பேப்பரை புடிங்கிட்டு போற? தாத்தா, நீங்க எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா டீ சாப்பிடுவீங்க, இந்த பாட்டை கேட்டு ரசிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க பேர பசங்க டீம் வரும், அவங்களோட சேர்ந்து கூத்தடிப்பீங்க. இதெல்லாம் நீங்க முடிக்கிறதுக்குள்ள நான் பேப்பரே படிச்சு முடிச்சிருவேன். ம். சரிப்பா, பேரண்டி சொன்னா ஓகே தான். சரி மம்மி, பூ நான் கட்டிக்கிறேன். நீ போய் தாத்தாவுக்கு இஞ்சி டீ போட்டு கொடு. சரியா? தா. தாத்தா, உங்களுக்கு டீ போட்டு தரட்டுமா? ஆ. சக்கரை போட்டு தரவா இல்ல போடாம தரவா? இங்க பாரு, உனக்கே தெரியும்ல தாத்தா டீல சக்கரை போட்டு குடிக்க கூடாதுன்னு, அப்புறம் எதுக்கு கேக்குற? பாத்தீங்களா தாத்தா இப்படி கோவப்படுறாருன்னு? இவரு கசப்பா டீ குடிக்கிறாருங்கிறதுக்காக காலையில நீங்களும் கசப்பா டீய குடிக்கணுமா? பிள்ளையாரப்பா, இந்த வேம்பு சாருக்கு கொஞ்சமாவது யோசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. அவரு பாவம் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன சொன்ன? அது ஒண்ணல்ல ஒண்ணு. ஒண்ணு. நீ குடிக்கிற டீயே நீ குடி, நான் குடிக்கிற டீல உன்னோட இஷ்டத்தை திணிக்காத. பொம்மி, நல்ல டீயா போட்டு 2 ஸ்பூன் சுகர் ஜாஸ்தியா. ஓகே. அப்பா, பிள்ளையாரப்பா தப்பிச்சிட்ட. இந்த வேம்பு சாரை என்னதான் பண்றதுன்னு தெரியல. அப்பா, ஹாய் வளர், வாங்க மாப்ள. மாமா, டேய் பொடியா, இப்படிடா இருக்க? சூப்பரா இருக்கேன். அப்பா, கல்யாண வேலையில ஆரம்பிக்கலாமா? அவசியம் ஆரம்பிக்கலாம். ஆமா, எங்க பொம்மை? தோ. ஆ, ம். ஹாய் பொம்மி. ஹாய் அண்ணா சார். ஹாய். அத்தை, நல்லா இருக்கீங்களா? மாமா சார். என்ன மாமா இளைச்சிட்டீங்க? அக்கா, வா பொம்மி. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பொம்மி, உன் கல்யாணத்தை ஒட்டி வீட்ல
வீட்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தூள் பறக்க போகுது. அத ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் தான் ஜிலேபியோட வந்திருக்கோம். என்ன யோசிக்கிற? தாத்தாவுக்கு சீக்கிரம் ஜிலேபியை கொடு. பொம்மி, எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து நைட்டே உன்னை கலாய்க்கலாம்னு யோசிச்சோம். ஆனா ஆண்டிய தொல்லை பண்ண வேணான்னு தான் விட்டுட்டோம். இன்னைக்கு ஜாலியா ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியதுதான். ஐயோ. பொம்மி, இந்த ஆட்டம் பாட்டத்துல நீயும் கலந்துக்கணும். ஆமா பொம்மி. Yes. தாத்தா தாத்தா, தயவு செஞ்சு அடிக்கடி இப்படி எல்லாரையும் பயமுறுத்த வேணான்னு உங்க கோவக்கார பேரன்கிட்ட சொல்லி வைங்க தாத்தா. சரி. எப்ப பார்த்தாலும் நான் சென்ஸ் இஸ்டூபிட்னு வீட்ல இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கிறாரு. கொஞ்சம் அமைதியா இரு. சித்தார்த் கிட்ட நான் பேசுறேன். சித்தார்த், ஆ? ஒரு நிமிஷம். சித்தார்த், இங்க பாரு. வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. கூத்து கும்மாளம் சத்தம் எல்லாம் இருக்கும். உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் கலந்துக்கலாம். இல்லனாலும் கோவப்பட்டு எல்லாரோட மூடையும் கெடுத்துறாத. இது என்னோட கோரிக்கை மட்டும் இல்ல, எல்லாரோட கூட்டு கோரிக்கையும் தான். ஆமா, ஓ, நீங்க சொல்றத பார்த்தா என்ன மட்டும் வில்லனாக்கி வேடிக்கை பாக்குறீங்க போல. இந்த வீட்ல ஒரு நாள் மட்டும் சத்தம் வந்தா பரவாயில்ல, சகிச்சுக்கலாம். தினம் தினம் எதையாவது ஒரு காரணத்தை காட்டி சத்தம் போடுறீங்க. அதுதான் என் கோவத்துக்கு காரணமே. சித்து பாம்சு, அப்படின்னா நீங்க இன்னைக்கு டென்ஷன் ஆக போறது இல்லையா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் போயிடுவேன். நீங்களாம் கத்துங்க, கூத்தடிங்க, டான்ஸ் ஆடுங்க. எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை. தாத்தா, சிங்கம் களத்துல இருந்து வேட்டைக்கு கிளம்ப போகுது. ஏய், இன்னொரு முறை இப்படி பேசுன அரைச்சிருந்தேன் பாரு. அமைதியா இரு. ஏன் நீ சத்தம் போடுற? குழந்தை பாவம். இல்லம்மா, இவ எப்பவும் குழந்தைதான். 7 கழுத வயசாகுது. ஆனா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க தெரியலம்மா. நடந்துப்பா நடந்துப்பா. அப்பா, பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிக்கணும்னு சொன்னீங்களே, குறிச்சாச்சாப்பா? என்னது? நான் குறிச்சாச்சா? என்ன நாள் குறிச்சாச்சா? என்ன தாத்தா, என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க என்ன கல்யாண ஷாப்பிங்க ஆரம்பிக்கல. ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு. ரிவர்ஸ் மாட்டியாச்சு. ரம்யாவை கூட்டிட்டு எப்படியும் 10 தடவையாவது ஷாப்பிங் போக வேண்டியது இருக்கும். 10 தடவை என்ன, 30 தடவை கூட ரம்யாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போக நான் ரெடி. அதுக்கு தானே நாங்க இருக்கோம். கரெக்ட் கரெக்ட். இப்பவே நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டனா உன் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதே வராது. ஐயோ, எல்லாரும் வந்ததுல நான் மறந்தே போயிட்டேன். லோகேஷ் அண்ணா எல்லாருக்கும் ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்காரு. இத தட்டுல வச்சு இது மேல பாலை ஊத்தி சாப்பிட்டா இவரு வேற பாரு. நீ சொல்றத கேட்கும் போதே காதுல தேன் பாயற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். உடனே எடுத்துட்டு வா. இதோ உடனே கொண்டு வந்துறேன். மத்தவங்களுக்கெல்லாம் ஒண்ணு கொடு, எனக்கு மட்டும் உங்களுக்கு வேணாமா தாத்தா? ஐயோ, 2ஆ கொடுமா. ரெண்டு ஜிலேபி சாப்பிடணுமா? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இந்த வீட்ல கல்யாணம் வேற நடக்க போகுது. ஜாக்கிரதையா இருங்க. ஆமா மாமா, அந்த ஹாப்பிய கொண்டாடணும்னா அளவா சாப்பிடணும். மீ, இவங்க பேசுறாங்களேன்னு வாயை பார்த்து நிக்காதமா, சீக்கிரம் கொண்டு வா. சரி தாத்தா. சிவகாமி, நீ போய் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா. சரி மாமா.
ஐப்பசியில் அருமையா முதல்லயே ஒரு முகூர்த்த நாள் இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிட்டா பரவாயில்ல. ஐப்பசி 8. அப்பா அது தேய்பிறை முகூர்த்தம்ல, வளர்பிறை முகூர்த்தம் ஐப்பசி 22 24பா. அதுவும் சரிதான். அப்ப ஐப்பசி 22 நவம்பர் 8 வருது. அன்னைக்கு பொம்மிக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையாரோட சதுர்த்தி திதி. என்ன கிருஷ்ணவேணி, ஓகேவா? பிரமாதம் மாமா. நமக்கு கல்யாண வேலையை பார்க்கறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஐயோ, மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளி மோதிரம் எல்லாம் மிஸ் ஆயிடுமே. என்ன வேணி, என்னாச்சுமா? இல்ல, கல்யாண தேதிக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. என்னோட பக்கமும் நான் கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. அப்படியே பொம்மியோட சித்தப்பாக்கும் கல்யாணத்தை பத்தி சொல்லணும். எனக்கு இருக்கிறது பொம்மி மட்டும்தான். அவளுக்குன்னு நான் எதுவும் சேர்த்து வைக்கல. காசு கொஞ்சம் ரெடி பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். அத பத்தி நாங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டோமா? மாப்பிள்ளை வீடு இதுதான், பொண்ணு வீடு இதுதான், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒத்துக்கிட்டா போதும். இருந்தாலும் ஒரு அம்மாவா என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியத நான் செஞ்சுதானே ஆகணும். அட, இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லம்மா. பொம்மி இந்த வீட்டு பொண்ணு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பொம்மியோட சித்தப்பாக்கு இன்னைக்கே போன்ல சொல்லிடு. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய நம்ம பசங்க இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. என்னடா, ஏற்பாடுலாம் பண்ணலாம்ல? பாத்தியாமா, ஒரு படையே இருக்கு. அதனால கல்யாணம் நடக்கிறத பத்தி நீ கவலையே பட வேணாம். தாத்தா, அப்புறம் அந்த கச்சேரி கன்ஃபார்மா வேணும். ஜமாயிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போவாங்கன்னு. ஆனா வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம்னா அது இப்படித்தான். தாத்தா, ஸ்வீட் கடை ஓனர்னு நிரூபிக்கிறீங்க. சார், மாமா, கல்யாண பத்திரிகை மாடல்ஸ் வந்திருக்கு. பெரிய பொறுமையா ஒன்னொன்னா பொறுமையா பாருங்க. எங்க நானும் பாக்குறேன். லூசு மாதிரி அங்க போய் உட்காராத. கல்யாண பொண்ணா லட்சணமா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. ஏமா பேசாம இரு. டேய், அக்காவை கூட்டிட்டு உள்ள போ. வாக்கா. இங்க பாருங்க, அந்த காலம் மாதிரி பண்ணக்கூடாது. கல்யாண பொண்ணோட கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். என்ன தாத்தா? ஆமா தாத்தா, இத பாருங்க தாத்தா, நல்லா இருக்கா? தாத்தா, டேய், கொடு, இங்க பாருங்க, இதுல புளியா இருக்காரு. இது ஓகேவா? இத பாருங்க தாத்தா. இது நல்லா தாத்தா, இருக்கு. பாருங்க தாத்தா. இல்ல தாத்தா, இது டேய், கொஞ்சம் சும்மா இருங்கடா. எல்லாருமா சேர்ந்து ஒன்ன செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை எங்கிட்ட காட்டுங்க. அதுக்கு முன்னாடியே என்ன குழப்பிடாதீங்க, சரியா? சித்தார்த்தன்னா செலக்ஷன்ல கில்லி. அவர் மட்டும் செலக்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். பாப்பா, தாத்தா, சாப்பிட்டியா? சாப்பிடும் தாத்தா. கார்ன்ஃப்ளெக்ஸ் தான். ஏதோ ஒண்ணு. வாய்க்கு ருசியா சாப்பிடாம என்ன வாழ்க்கை இது? சரி, சாம்பிள் கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, செலக்ட் பண்ணு. இருங்க தாத்தா. அத கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணும். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி தரீங்களா? சரிப்பா.
அண்ணி பாத்தீங்களா, சித்தார்த்து கிட்ட எடுத்து சொன்ன உடனே கல்யாண கொண்டாட்டம்னு இவங்க போடுற ஆட்டத்துக்கு கூத்துக்கும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான்னு அத்தை சொல்லிருக்காங்கல்ல. மூடுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்கிறான். அந்த பவுல கட்டுங்க, அதுல போடணும். இது பாருங்க பாட்டி, இருங்க நான் ஒன்னு எடுத்து காட்டுறேன். ஏய், உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன் கல்யாணத்துக்கு நீயே உட்கார்ந்து பத்திரிக்கை செலக்ட் பண்ணுவியா? அமைதியாரு. தாத்தா, இந்த கார்டு பிரிண்ட் பண்ணி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க.